ராபர்ட் வேல்ஸ் தேசத்தில் மிக ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் 27 வயதில். இவரின் பிறப்பு 8/6/1778, இறப்பு 29/9/1995. இவர் வாலிபர் மத்தியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். பல லட்சம் மக்களை கர்த்தர் அண்டையில் திருப்பினார். மிகுந்த ஆத்துமதாகம் உடையவராக இவர் வாழ்க்கையை பற்றி இப்பொழுது காணப்போகிறோம். வேலை முடிஞ்சிருச்சு. பாதாள இருளில் ஒரு பிரார்த்தனை காட்சி ஒன்று. மேடை இருட்டாக இருக்கிறது. பின்னணியில் மண்வெட்டியால் நெல்லக்கீரை வெட்டும் டக் 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 என்ற சத்தம். தொழிலாளர்கள் முகம் முழுவதும் கரிவுடன் சோர்வாக அமர்ந்திருக்கிறார்கள். எப்படிடா இருக்கிற? வேலை ரொம்ப கஷ்டமா போகுதுடா. ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. இவனை என்னைக்கு தான் இதுல இருந்து ஒரு விடிவு கிளம்புறதோ தெரிய மாட்டேங்குதுடா. என்ன பண்றதுனே தெரியல. எப்ப பாரு இந்த தூசி கறி, இங்க பாரு மேல ஃபுல்லா அழுக்காவுது. நானும் இந்த வெளிச்சத்துல போய் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான்னு பாக்குறேன். ஆனா இந்த சுரங்கத்திலேயே நம்ம செத்து மடிஞ்சிடும் போல இருக்குடா. நீ இது சொல்ற, பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க 2 வாரமா. ஏன் பொஞ்சாதி என்னன்னா எப்போ வருவீங்கன்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தாலும் நடக்க மாட்டேங்கிறாங்க. பாரு அவன்னா எதுவும் தெரிய வேணாம், பொண்டாட்டி பிள்ளை எதுவும் இல்லை. அவனுக்கு என்னடா கொடுத்து வச்ச வாழ்க்கை ஜாலி. அங்கே பாரு அழுக்கே படலை. இங்கே பாரு முகத்தை பாரு, நீ கருத்து போயிட்டடா இங்கே வேலை பார்த்து. ஆமாடா, இங்கே வேலை பார்த்தாடா நான் கருத்து. நீ கூட பாவம் வேலைக்கு வரும்போது வெள்ளை வெள்ளையேன்னு இருந்த. என்ன பண்ண இப்படி கருத்துட்டியே? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும். மருந்து கண்டிப்பா எடுத்துருவோம்டா. வேற வழி இல்லை. சரி வாங்கிட்டு மருந்து ஊத்து மச்சி. சிந்தாத ஊத்து மச்சி. போதும் போதும் போதும். சேஸ் மருந்து உள்ள போனாதான் சுகமே இருக்கு. ஆமா, இந்த வேலை செஞ்சதுக்கான ஒரு அர்த்தமே இந்த மருந்து உள்ள போனாதான் தெரியுது. உள்ள வேலை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் எரிச்சலா இருந்துச்சு. இப்ப நான் ஒரு வெளிச்சம் மாதிரி அப்படியே. என்ன ஒரு அருமை. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காகவே பார்த்த சாதனை இதுன்னு நினைக்குதாமா. சரியா மனுஷன் கண்டுபிடிச்சான் பாரு. ஆமா, வா குடி, நான் கொஞ்சம் கூட குடி. எனக்கு அருமை. டேய், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் இல்ல? அவனுக்கு கொடுக்கல, நம்ம குடிப்போம். மச்சி, நீ எனக்கு தண்ணி கம்மியா ஊத்துன மாதிரி இருக்கு. சரிடா, என்ன நீ ராவாட்டே குடி. சரி,
நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஆ. அப்புறம் வேலை முடிச்சு விடும்போது ஃபேமிலி ஞாபகமாகவே இருந்து மச்சி. ஆ. இப்போ எந்த ஞாபகமே இல்லை. ஆமாடா. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. சரிதான். நான் கூட மனைவியை நினைச்சு பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனா அந்த மருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் தான் மனைவியாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு இருக்கு. ஏய், நம்ம பட்ட அந்த சத்தம் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த சந்தோஷத்தை நம்ம இவானுக்கு கொடுக்கணும். ஏய் இவான், ஏய் எங்க வா நீ. டேய் இவான், இங்க வாடா நீ. நான் அங்க நான் கொடுக்குறேன் அவனுக்கு. எப்படி நீ இப்படி இப்படி மட்டும் நீ ஒன்று ஓவர் ஆயிடுச்சு கேட்டியா? நீ எழும்பு. இந்த தொப்பி வேற. இவான், இவான் இங்க வாடா இவான். டேய் இவான் சொல்லுடா. எப்போ பாரு இந்த இருட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு கண்ணெல்லாம் எரிச்சல், உடம்பு வலி. இதை குடுறா கொஞ்சம். டேய் இது எனக்கு உனக்கு வேண்டாம்டா. எல்லாமே மறந்து போயிடும். இதை நீங்களும் குடிக்காதீங்கடா, இது எனக்கு வேண்டாம். டேய் சும்மா இருடா, இந்த உடம்பு வலி இவான் குடிடா இவான். குடிச்சாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் சும்மா போட்டு இவனை பாரு மச்சி, பழைய புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கிறான். பழைய புக்கு. டேய் அப்படி சொல்லாதடா, இது பழைய புக்கு கிடையாது. இதுதான் உண்மையான வெளிச்சம். டேய் நம்புடா, இதுதான் உண்மையான வெளிச்சம். நீ இந்த சுரங்கத்திலிருந்து எப்போ வேண்டுமானாலும் வெளியே வரலாம். ஆனா இந்த பாவத்தின் இருளிலிருந்து உன் மனசு முழுவதும் அழுக்கில் நிறைந்திருக்கிறது. இந்த இருளை விட்டு நீ எப்போது வெளியே வர போகிறாய்? டேய் இவான், நீ ஆடாம இல்லடா, ஏன்டா ஆடிட்டு நிக்கிற? டேய் மனசாட்சியுடன் சொல்லுடா, இந்த இருளை விட்டு, மன இருளிலிருந்து நீ எப்போது வெளியே வர போகிறாய்? டேய் நீ சொல்ற இருளாவது என்னைக்காவது ஒரு நாள் மாறும் தான் நீ நினைக்கிற. இதை நீ குடிச்சு பாரு, இன்னைக்கே வெளிச்சம் வந்துடும். நாங்க இருக்கிற வெளிச்சத்தை மட்டும் பாரு. டேய் இது உனக்கு வெளிச்சம் தராதுடா, இதை நீ பார். இதுதான் உனக்கு உண்மையான வெளிச்சத்தை தரும். உன் லைஃபும் மாறும். சொன்னா கேளுடா. டேய் நீ இதை குடிடா, உனக்கு எவ்வளவு இருள் மாறுதுன்னு மட்டும் பாரு. டேய் சொன்னா கேளுடா. அது அப்படி இல்லை, கரெக்டா குடிடா. டேய் இத பாரு, நீ நான் சொன்னா கேளு. மனசாட்சியை நீ தொட்டு சொல்லுடா. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது நீ என்னடா சொல்ற? இந்த வேல்ஸ் தேசத்துல உள்ள மக்களை நீ எடுத்துக்கவா. அதாவது நேற்றுக்கிழமைனா பைபிளையும் தூக்கிட்டு ஆலயத்துக்கு போறாங்க. அதுவே மண்டே ஆயிட்டுன்னா எங்க போறாங்க? பைசாவை எடுத்துக்கிட்டு டாஸ்மார்க்ல போய் குடிச்சு அழிச்சு வேஸ்டா தண்டுறாங்க. இந்த மக்கள் என்னைக்குடா உனக்கு மாற போறாங்க? நீ என்னைக்குடா திருந்த போற? மாறுண்டா, மாற்ற முடியும். போடா போய் மாத்துடா. அவங்கிட்ட போய் அடிச்ச சரக்கே போச்சு மாச்சி. என்ன செய்யறது? ஆண்டவரே கேளு, இந்த பாவியாய் நான் உம்மிடம் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எந்த தேசத்து மக்கள் பாவத்துக்கு அடிமையாகி தான் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களோ அவங்கள் மனதில் ஒரு இயக்கத்தை கொண்டு மை லைஃப் மை ரூல்ஸ் என்ற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரா, என்னை இதயம் வலிக்குது ஆண்டவர். என் பிரார்த்தனை கேளும். வாலிபர்கள் தோடும் ஆண்டவர், அவங்கள் இந்த தேசத்தை அவங்கள் மாய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர், நீங்கள் வாரும் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஒரு முறை பார். மை லைஃப் மை ரூல்ஸ் என்ற வார்த்தைகளை மாற்றி மை லைஃப் மை ஜீசஸ் என்ற வாழ்க்கைக்கு மாறுவதற்காக என்னை உடையுங்க அப்பா, என்னை வணைந்து கொள்ளுங்க அப்பா, என்னை ஆட்கொள்ளுங்க அப்பா. 13 வருஷங்களாக நான் இதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்பா. வாருங்க அப்பா, என் தேசத்தை ஒரு முறை சந்திங்க அப்பா. வந்து இந்த தேசத்தை வாழ்வு ஒரே ஒரு முறை சாந்திங்கப்பா. வாருங்கப்பா. அவன் இவன் அழுற சவுண்டு கேட்டு நம்ம அவன் நெஞ்சு வலிக்குது, அழுற சவுண்டு கேட்டுச்சு. போய் பாப்பாமா. வா 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 போ. டேய் கூட்டிட்டு போடா என்ன. காட்சி 2. லோகர் கிராமத்து சபையில் நடந்த அற்புதம். ஒரு சிறிய தேவாலயம், பல இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பல கிராமத்திலிருந்து வந்த பிள்ளைகள் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள்.
ஈவான் மேடையில் பதற்றமின்றி ஆனால் பாரத்தோடு நிற்கிறார். உமக்காகதான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. என்னடா இவன் ஒரு வெள்ளை கோட்டும் போட்டு ஃப்ரெண்ட்ல வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? பைபிளும் தூக்கிட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டான். இன்னும் ரொம்ப நேரமாக நமக்கு பிரசங்கம் பண்ணி நம்மளை சாகடிக்க போகிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. சரி, நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணி ரொம்ப நேரம் உங்களுக்கு வீணடிக்க வைக்கிறேன். ஆவியானவர் சொன்ன 4 வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக, உங்கள் கடந்த காலத்தில் உள்ள பாவங்களை அறிக்கையிட்டு முழுவதுமாக நீங்கள் உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுங்க. ஐயா, ஐயா, சொல்லு தம்பி. நான் என் அப்பாட்டண்டு பொய் சொல்லி நிறைய பணம் தேடி இருக்கீங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் அதை தப்பான வழியில் செலவழிச்சிட்டேங்கய்யா. இப்போ என் மனசு ரொம்ப உறுத்துதுங்கய்யா. அதை ஏசப்பா மன்னிப்பாருங்கய்யா. கண்டிப்பா தம்பி, நீ முழு மனதுடன் அவரை அறிக்கையிடு. உன் பாவங்களை அவரை அறிக்கையிடு. உன்னை உண்மையாக அவரை ஏற்றுக்கொள்வார். இரண்டாவதாக, நீங்கள் உங்கள் சந்தேகத்திற்குரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெட்டு எறியுங்கள். சொல்லு தம்பி. நானும் பாவம் செஞ்சுருக்கேன் ஐயா. கடந்த நாளில் நானும் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் ஐயா. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க, லவ் பண்ணாதன்னு. எங்கள் அம்மா கூட பாஸ்டர்ட்டெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட எல்லாம் ஒன்றுமே சரி தலையாட்டிட்டு நான் திரும்பவும் அந்த பொண்ணு கூட நான் ரொம்ப பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்கியா. ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்வாராப்பா? தம்பி, கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கொள்வார். நீ முழு மனதுடன் ஏசப்பாவை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாறும். உனக்கு மறுவாழ்வு வரும் தம்பி. உண்மையாக உன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளு. மூன்றாவதாக, ஆவியானவர் சொல்லும் சின்ன சின்ன காரியங்களுக்காக கீழ்ப்படியுங்கள். நான்காவதாக, முழு மனதுடன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். காட்சி 3. மிகுந்த ஒரு எழுப்புதல் அந்த வாலிபன் மத்தியில். காட்சி 3. காட்சி 3. குதிரைகளும் மாற்றப்பட்ட சமூகமும். தெருவோரும் ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு வணிகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அதிகாரி ஐயா, லாத்தியெல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு நிற்கிறீங்க? எவனுக்காவது தர்மம் அடி கொடுத்தீங்களா? அதுதான் இல்லை ஐயா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவன் கூட தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் படுத்திருக்கல. ஒருத்த கூட தெருவில் சண்டை போடல. என்னதான் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் போவதா இருந்தால் சிறைச்சாலை கதவுகள் கூட திரும்ப பிடிக்க தான் போகிறது. நான் கூட இப்போ சும்மா தான் இருக்கிறேன். ஒருவேளை சுரங்கத்தில் ஏதாச்சும் வேலை ஏதாவது நிறுத்திட்டாங்களா, இல்லை ஏதாச்சும் வேலை செய்கிற ஏதாச்சும் ஊருக்கு ஏதாச்சும் போயிட்டாங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது. என்னையா சொல்கிறீங்க? மக்கள் சுரங்கத்தில் வேலை நிப்பாட்டிட்டீங்களா? தெரிய மாட்டேங்குது, யாருமே காண மாட்டேங்குது.
அதனால நான் இருக்கிற ஏதாச்சும் வேலை தான் நிப்பாட்டி இருப்பாங்க, இல்லை ஊருக்கு ஏதாச்சும் போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு ஒரு ஆளை தெரியும். அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குற ஒரு அதிகாரி இருக்கிறாரு. ஆ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள்கிட்ட காரியத்தை சொல்கிறேன். சரிங்க சார். ஹலோ 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 ஆ. ரமேஷ். நீங்கள் சுரங்கத்தில் இருக்கிற அதிகாரி தானே? என்ன? ஆமா ரமேஷ், சொல் ரமேஷ். நான் ஒரு காரியத்தை நம்ம போலீஸ்ல இருந்து கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. சுரங்கத்தில் வேலை ஏதாவது நிப்பாட்டிட்டீங்களா? இல்ல ரமேஷ், என்ன நடந்துன்னா மக்கள் சந்தோஷமா தான் வேலை செய்கிறாங்க. என்ன ஒரு தம்பி மூலம், இவான் ராபர்ட் சொல்ற தம்பி மூலம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டுதா ரமேஷ். கேளு. அவன் ஒருத்தனால பல ஆண்டுகளாக குடித்து குடும்பத்துக்கு, வீட்டுக்கு, கிராமத்துக்கு, தேசத்துக்கு மிகவும் வேதனையா இருந்து டெய்லி பிரச்சனை தான் என் கம்பெனிக்கு. ஆனா இப்போ யாரும் ரோட்டு பக்கம் போறதில்லை, யாரும் குடித்துட்டு ரோட்ல படுத்து கிடக்கிறது இல்லை, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வேலை எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை உண்டாயிட்டு ரமேஷ். சொல்லுங்க. ஓகேவா? இதுதான் நடந்தது. சரியா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ். ஐயா, நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன், ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படியா? அது என்ன ஆச்சரியம்? நம்ம சுரங்கத்துல வேலை பார்க்குற அந்த குடிகாரங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. அவங்க ஃபுல்லா குடிச்சிட்டு நம்ம ஊர் தெருவுல எல்லாம் படுத்து கிடப்பாங்க. ஆமா. கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. உங்களுக்கு கூட அதிக வேலையை தருகிற மனுஷங்களா இருந்தாங்க. ஆமாயா. இப்போ அங்க ஒரு வாலிபன் எழும்பி இருக்கிறானா? அப்படியா? அவனால ஒரு பெரிய எழுப்புதலாம், அவனால ஒரு பெரிய புரட்சியாங்க. அப்படியா? ஆமா, அதுதான் சொன்னாங்க. இப்போ ஒரு மனுஷனால இவ்வளவு புரட்சி, இவ்வளவு மாற்றமா? என்னாலேயே நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு ஐயா. ஆமாய்யா. குதிரை. காட்சி 4. காட்சி 4. புகழை வெறுத்த புரட்சியாளன். இவானின் வீட்டில் ஒரு அறை. ஜன்னல் வழியாக மக்கள் கூட்டம் நிற்பது தெரிகிறது. செய்தியாளர்கள் கதவை தட்டுகிறார்கள். என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னப்பா, என்ன வேணும்? ஐயா, ஐயா, சொல்லுங்க. இவான் வீடு தானே இது? ஆமா, இவன் என் பையன்தான். என்ன வேணும்? நீங்க யாரு? என் மகன் தான் ஈவான். ஐயோ, தகப்பனா? ஆமா. ஐயா, நீங்க கொடுத்து வச்சவங்க. ஏன் பாருங்க, இந்த நூற்றாண்டுல மிகப்பெரிய மனிதன் இந்த இவான். இந்த வேல்ஸ் தேசத்துல ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணியிருக்கிறான். நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? இங்கிலாந்துல இருந்து டைம்ஸ் பத்திரிக்கையிலிருந்து வந்திருக்கிறோம். இங்கிலாந்து வந்திருக்கீங்களா? ஆமா. உன் மகனை, உன் குடும்பத்தையும் போட்டோ எடுத்து அவன் பெரிய ஆளாயிட்டான், தேசமே கொண்டாடுது. மகனை பார்க்க வரலாமா? நான் இவான் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் பிரதர். சீக்கிரம் சீக்கிரம், வெயிட் பண்றோம். ஏய் இவான், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குடா. சொல்லுங்கப்பா. உன்னை பேட்டி எடுக்கிறதுக்காக இங்கிலாந்துல இருந்து ஒரு பத்திரிகையிலிருந்து வந்திருக்காங்கடா. அப்பா, அவங்களுக்கு போக சொல்லுங்களாப்பா. ஏன்டா? இது என்னுடைய வல்லமை அல்ல, இறைவனுடைய வல்லமை. அவர்கள் என் முகத்தை பார்த்தால் சிலுவையை மறந்து விடுவார்களப்பா. அவங்களை போக சொல்லுங்களப்பா. இவான், எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தேசத்து மக்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. 1,00,000 மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தேசமே இப்போ மாறிவிட்டது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க எல்லாரும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. அப்பா, இதற்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன். என்னோட வேலை முடிந்து விட்டது. நான் ஒரு கருவி அப்பா. புகழ் எனக்கு சொந்தமில்லை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை நிலைக்கட்டும் அப்பா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் பிள்ளை கிறிஸ்துவுக்காக இவ்வளவு வேலை செய்தான் என்று நினைக்கும் போது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி இயேசுவே, நன்றி. தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே.
தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? இந்தியாவை எனக்கு தாரும், இல்லை என்றால் என் ஜீவன் வேண்டாம். தேசத்தை அழிக்காதிரும், கோபம் நீங்கி மனம் மாறிடும் என்று கதறி பரிந்து பேச ஆட்களே இல்லையா? என்று கதறி பரிந்து பேச ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லை.